Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 example 2.7 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Solve 3x minus 5 less than or equal to x plus 1 for x. ஓகேமா? சால்வ் பண்ணலாம். எப்போதுமே given dataல வந்து x வந்து ஒரு சைடுல கொண்டு வரலாம். எப்போதுமே நம்ம left side கொண்டு வருவோம். அப்ப நம்ம அப்படி கொண்டு வரலாம். 3x minus 5 less than or equal x அங்க கொண்டு வரலாம். plus x left side வரும்போது minus x ஆ மாறும். less than or equal to 1. இந்த minus 5 right side போகும்போது plus 5 ஆ மாறும். இப்போ நம்ம 3x minus 2 minus x னா நமக்கு 2x வரும். less than or equal to 6. அப்ப x less than or equal to 6 by 2. அப்ப x less than or equal to 3. இது நமக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர். இது நம்ம நம்பர் லைன்ல plot பண்ணலாம். இது வந்து நமக்கு infinity. இது நமக்கு minus infinity. இது நம்ம 0 ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு 3 plus value 3 இல்லையா? 3 னா அப்ப நமக்கு இந்த இடத்துல வரும்னு எடுத்துக்கலாம். அப்ப மீனிங் என்னமா இந்த இடத்துல பாருங்க x ஆனது 3 விட கம்மின்னு கொடுத்திருக்காங்க. அப்படினா நமக்கு கம்மியானது இடது பக்கம் ஸ்மால் வேல்யூ. அப்ப நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும். இதுதான் அதற்கான ரேஞ்ச். நமக்கு 3ம் இன்க்ளூட் ஆகும். x less than or equal to 3. அப்ப நம்ம இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் பாருங்க. x belongs to minus infinity எப்போதுமே நமக்கு ஓபன் பிராக்கெட் தான் வரும். சோ minus infinity, 3. இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பிராக்கெட் போட போறோம். ஏன்னா 3 நமக்கு இன்க்ளூட் ஆகும். சோ நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பிராக்கெட். இதுல ஓபன் பிராக்கெட், 3ல நமக்கு க்ளோஸ் பிராக்கெட். இதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஆன்சர்.